சாரணர் இயக்கம். இன்றைக்கி எந்த பள்ளிக்கு நீங்கள் போனாலும் நாட்டு நலப்பணி திட்டம், அதே மாதிரி என்சிசின்னு சொல்லக்கூடியது, அதேமாதிரி ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சாரணர் இயக்கமும் கண்டிப்பாக இருக்கும். ரெட் கிராஸ் போன்ற பல அமைப்புகள் எல்லா பள்ளிகளையும் கிட்டத்தட்ட இருக்கும். சமூகத்துக்கு தேவையான மனிதர்களை, பண்பட்டவர்களை, கருணை உள்ளமுடையவர்களை உருவாக்கணும், மனித நேயத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பள்ளிகளில், கல்லூரிகளில் இது மாதிரியான அமைப்புகளை வச்சுருக்காங்க. அதாவது சமூகத்துக்கு தேவை கல்வியில் உயர்ந்த கல்வியாளர்கள் மட்டுமல்ல, நல்ல கல்வியறிவு பெற்ற படித்தவர்கள் மட்டுமல்ல, பண்பானவர்களும் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்புகளை வச்சுருக்காங்க. இந்த அமைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு தான் சாரணர் இயக்கம். இங்கிலாந்தில் உள்ள ஒரு மிலிட்ரியில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு உயர்ந்த அதிகாரி ஒருத்தர், அவர் பேட்டன் பவுல் அப்படின்னு அவர் பேர், லார்ட் பேட்டன் பவுல் அப்படிங்கிறது அவருடைய பேர். அவர் தான் இந்த சாரணர் இயக்கத்தை துவங்கியவர். 1857 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இவர் லண்டனில் பிறந்தார். இவர் உலகம் முழுக்க ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு ஒரு கனவு கண்டார். அது இளைஞர்களை மையமிட்டதாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். அதுக்காக ஒரு 22 பேரோடு சேர்ந்து முதல்ல ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பித்த அந்த அமைப்பு அதன் பிறகு இன்றைக்கு உலகத்தினுடைய பல நாடுகளிலும் விரிவடைந்து, இந்த அமைப்பினுடைய கிளைகள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு, இல்லாத நாடுகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பில் வேரூன்றி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பொது சேவை, தன்னலமற்ற ஒரு நிலை, இதெல்லாம் தான் இதனுடைய தாரக மந்திரமாக சொல்லப்படுகிறது. எப்போதும் எதற்கும் தயாராக இரு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு செய்தி. மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு எப்போது வேண்டுமானாலும் வாய்ப்புகள் வரலாம், அதற்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். இன்றைக்கி எத்தனையோ உள்நாட்டில் பிரச்சனைன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை இருக்கிறது, வெளிநாட்டோட பிரச்சனைனா இராணுவம் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த ஊர்காவல் படை மாதிரி இந்த மாதிரி பள்ளி அளவிலிருந்தே மாணவர்களை அப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதனுடைய நோக்கம். அந்த பேட்டன் பவுல் அப்படிங்கிறவர் முதல்ல இந்தியாவில் உள்ள சாரணர் இயக்கத்தை அவர் உலகத்தில் மற்ற நாடுகளில் உள்ள சாரணர் இயக்கத்தை போல அவர் அங்கீகரிக்கலை முதல்ல. அதன் பிறகு தான் அவர் இங்கே உள்ள சேவைகளை எல்லாம் பார்த்து, இவர்களுடைய பணியெல்லாம் பார்த்து தான் அவர் அந்த அங்கீகாரத்தை அவர் கொடுக்குறார். அதன் பிறகு அவர் அங்கீகாரத்தை காட்டிலும் தனித்து இயங்குகிற நிலைமைக்கு அந்த சாரணர் இயக்கம் தனியாகவே இந்தியாவில் வளருது. மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனியாகவே ஒரு சாரணர் இயக்கத்தை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறார். இந்தியாவில் சாரணர் இயக்கத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க தான் நம்ம இந்தியாவில் அதை ஏற்படுத்துகிறாங்க. எல்லா பள்ளிகள்லேயும் அதனுடைய கிளைகள் துவங்கப்படுகிறது. அவர்களுக்குன்னு தேர்வுகள் நடத்தப்படுகிறது. விளையாட்டின் மூலமாக உடலை நாம் வளப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பல கொள்கைகள் எல்லாம் வகுக்கப்படுது. அதில் இவங்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக தேர்வுகள்லாம் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் கரங்களாலேயே விருதுகள் எல்லாம் வழங்கப்படுவதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். சாரணர் இயக்கத்தினுடைய தலைமையகம் இந்தியா பொறுத்தவரைக்கும் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இவங்களுக்கு சிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளி யானையை பரிசாக கொடுப்பார்கள். அப்படி அவர்களுடைய உடையிலிருந்து அவர்களுடைய நடவடிக்கை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான அடையாளத்தை நீங்கள் பார்க்கலாம். சமூகத்துக்கு சேவை மனப்பான்மை உடையவர்களை இளம் வயதிலிருந்தே அதை வளர்த்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளிகள்லேருந்து ஆரம்பித்து கல்லூரி வரைக்கும் போய் அப்படி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு வேலை வாய்ப்போ அல்லது ஏதாவது ஒரு நேர்முக தேர்வுக்கு போகும்போது இந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பது நம்முடைய கூடுதல் கவனத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நாமளும் ஒரு உறுப்பினராக இருக்கோங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்தான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி. அது எதுக்குன்னா அழகு அப்படிங்கிற கான்செப்டு பொதுவாக இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அழகு தெரிஞ்சிடும்.
காக்கையிட்ட போய் உன் குஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா, என்னுடைய குட்டி கருப்பாக இருந்தாலும் அது அழகான பொன் குஞ்சு தான் அப்படின்னு அது சொல்லும். அந்த அளவுக்கு கழுதையை கேட்டால் கூட தன்னுடைய மனைவி ரொம்ப பேரழகி அப்படின்னு தான் அது சொல்லும். கழுதன் நம்ம தான் திட்டுறோம், அது அப்படி இல்லை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழகு. அழகுக்கு அளவுகோலுங்கிறது கிடையவே கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு ஜப்பான்காரவங்களை பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக தோணும். ஜப்பான்காரவங்களுக்கு சீனாக்காரவங்களை பார்த்தா ஒரு மாதிரியாக தோணும். சீனாக்காரங்களுக்கு இந்தியக்காரங்களை பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரியாக தோணும். அழகுங்கிறது கண் இப்படித்தான், மூக்கு இப்படித்தான், கைகால் இப்படித்தான் அப்படின்னு அடிஸ்கேல் அளவு எடுத்து அங்க சாஸ்திரங்கள்லாம் படித்து செய்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும். என்னுடைய குழந்தை மாதிரி அழகு உலகத்திலே கிடையாது. அதை விட ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாயை விட அழகான தாய் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அப்போ தான் அந்த குழந்தைய அந்த தாய் மேலே பாசமாக வச்சுருக்கோம். அழகுங்கிறது வெறும் இந்த உடம்பு அமைப்பு இதெல்லாம் தாண்டி பாசம், அன்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் ரொம்ப அழகு. அதனால் பார்க்கிற பார்வையில் அழகு என்பது அது நிற்கணும். அதில் பாசமும் அன்பும் கலந்து இருக்கணும். ஒருத்தர் பஸ்ஸில் ஏறினார், இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்தார். அப்படி பர்ஸு மாதிரி இந்த சட்டப்பைக்குள்ளே விட்டு ஒரு சின்ன படத்தை எடுப்பார். அப்படி பார்ப்பார், திருப்பி வச்சுக்குவார். இப்படி எடுப்பார், பார்ப்பார், திருப்பி வச்சுக்குவார் ஒரு படத்தை. பக்கத்தில் உட்காந்துருந்தவர் கண்டுக்காத மாதிரி இருந்தார். அவர் பார்க்கணும்னு திருப்பி அவர் பார்க்குற மாதிரி அப்படி எடுத்து அப்படி பார்த்துட்டு திருப்பி உள்ளே வைப்பார். எதுக்கோ அவர் நம்ம கேட்கணுன்றதுக்காகத்தான் பார்க்குறாரு போட்டிருக்குன்ட்டு அவர் மெதுவாக கேட்டார், அது என்ன பண்ணுறீங்கன்னு. என் மனைவியோட படங்க பார்க்குறீங்களா அப்படின்னு எடுத்து காமிச்சார். சரி காமிக்கிறாருன்னு பார்த்தோன்னு சொன்னார், இந்த உலகத்திலேயே என் மனைவி மாதிரி ஓர் அழகி இந்த உலகத்திலேயே கிடையாது சார் அப்படின்னு காமிச்சார். உண்மைதான். பொதுவாக அழகிகள், உலக அழகிகள் அப்படிங்கிறதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சினிமாவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், புகைப்படத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். உலக அழகிகளை கொண்டு நம்ம கிச்சனில் சமைக்க வச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் சாதாரணமாக வாசு தெளித்து கோலம் போடுங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒன்று வேணால் நம்ம டவுன் பஸ்ஸிலே ஒரு தடவை ஏற்றி இறக்குங்களேன், வண்டி போகாது, பறக்கும், அப்படி இருக்கும். அதனால் நடைமுறை வாழ்க்கைக்கு உலக அழகி அப்படிங்கிற அடையாளம், அதுக்கான இதெல்லாம் வேறு. இவர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே பேரழகி என் மனைவி தான் அப்படின்னு அந்த படத்தை எடுத்து பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தவர்கிட்ட காமிச்சார். அப்படின்னா நீங்கள் உடனே என் மனைவியை பார்க்க வேண்டியிருக்கும்னு அவர் சொன்னார். ஏன் அப்படின்னா உங்கள் மனைவி இந்த பெண்ணை விட பேரழகியா அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லை, இந்த பொண்ணு அழகின்னு எடுத்து காமிக்கிறீங்களே, என் மனைவி கண் டாக்டராக இருக்காங்க, அவங்ககிட்ட உங்கள் கண்ணை செக் பண்ணிக்கிறதுக்காக என் மனைவியை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாராம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.